கூடுதலான மக்கள் வெளியில வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. வீட்டை விட்டு வெளியிலாது என்னென்றால் அந்த அதுகள உடைமைகள் எல்லாம் திருட்டு போயிருமோன்ற பயம் இருக்கு. அப்ப வெளியிலாது. இப்ப நானும் வந்து நான் சில முகாம்களுக்கும் சில கிராமங்களுக்கையும் போன கிழமை 2 நாள் வந்து நின்று பார்த்தேன்னா நான் உடனே ஜியோக்கு கோல் எடுத்து அந்த தேவைகள் அந்த நுழம்பு அப்படியான சில தேவைகள் பாய்கள் அப்படியான தேவைகளை பற்றி சொன்னதை அவர் உடனே பார்க்கிறோம் சொன்னார். ஆனா வெளியில இருக்கிற சனம் சரியா கஷ்டப்படுது. அதுக்கும் உணவு கொடுக்கணும். ஏதோ ஒரு விதத்துல உடல் உணவோ இல்ல என்னவோ நீங்கள் இந்த ஒரு அவசர கால நிலைமை மாதிரி தானே போகுது. உண்மையில மன்னர் மிக கடுமை வடக்கு கிழக்கு சரியா பாதிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் மிக கடுமையான பாதிப்பு இருக்கு. இதுல எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் செய்யணும். அதை விட்டுட்டு நாங்கள் கேட்க பயத்திலேயோ அல்ல கேட்க சங்கடத்திலேயோ இருக்கக்கூடாது. ஜிஏ அவர்களும் இப்ப வந்திருக்கிற பிரதி அமைச்சர் அவர்களும் இதை கூடுதல் கவனம் எடுத்து இந்த வேலைகளை செய்யணும் தான் நாங்கள் எடுத்துக்கொள்றோம். அடுத்தது இந்த தண்ணி இந்த வடிகால் அமைப்புகளால இந்த தண்ணி தேங்கி நிற்கிறதாக மக்கள் முழுக்க குறைசாட்டு. அது சரியா முடியவரையா காற்றால திட்டத்தையும் குறை சொல்லுகிறார். தலைமன்னார் ஓலத்தொழுவாய் இந்த பகுதியை பள்ளிமுனை இந்த பகுதிகளில் கிழக்கைகள்ல அந்த மக்கள் இப்படித்தான் குறை சொல்லுது. அது எனக்கு சரியான விவரம் தெரியல. அப்ப அதுல என்ன கவனம் செலுத்தும். அது இப்ப கட்ட துவங்கினாப்பெல்லாம் அந்த வடிகால் அமைப்புகள் சீரின்மையால அல்லது மதில் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறத மதில் கட்டி முழுக்க மோடி விட்ட உடனே வெள்ளம் தேங்குது. அப்ப இதுகள் எல்லாம் அரசாங்க அதிகாரிகள் நீங்கள் கவனம் எடுக்கணும். சமைத்த உணவோ உலர் உணவோ வெளியில இருக்கிற ஆட்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு முயற்சியை முன்னெடுங்கோம். அது மிக நாங்கள் முகாமில இருக்கிறார்களுக்கு தான் தனியா கொடுப்போம். மற்றாக்களுக்கு இல்லையா கனசனத்தை நாங்கள் இழக்க வேண்டி வரும். அப்படியே தான் இருக்குது. பிரிந்து செயல்படவும் கூடாது. எனவே நாங்கள் ஒன்றிணைந்த வசதி வாய்ப்புகளையும் அவர்களுக்கு தேவையான ஒத்தாசைகளையும் நிலைமைகள் தொடர்பான அறிக்கைகளை எங்களுக்கு சமர்ப்பிக்கின்ற போது අනුමත කරලා අපි ඉල්ලීමක් කරමු දෙන්න කියලා. මෙතන වැඩි වෙලාව යන්නේ ඩයිරේෂන් දීවර කටයුතුවලට යාමට ලොකුට බලපානවා කියන එක මෙතන මම මතක් කරලා සිටිනවා. ඉතින් 7500 හෙක්ටේර් 7500 විතර பயிரிடப்பட்ட நெல்லினங்களிலே 7000 අවශ්‍ය ආහාර අනිකුත් අවශ්‍ය දේ අපි கௌரவ பாராளுமன்ற கேட்டது மாதிரி இந்த தனித்து விடப்பட்ட சில இடங்கள்ல நாங்கள் அவர்களே முகாமாக கருதி அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோம். அதே போல மன்னா நேரத்தில் அப்படி சில அந்த தனித்து விடப்பட்ட பகுதிகளை நாங்கள் முகாமாக கருதி தேவாலயங்கள் அது ஊடாக நாங்கள் சமைத்த செயற்பாடுகளும் அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கோம். கூடுதலாக ஒட்டுமொத்த மக்களையும் உணர்வுணவு கொடுக்கக்கூடிய வசதிகள் இப்ப தற்போதைய சுற்றிருப்பங்கள் இல்லை. ஆனா இது எப்படி என்றால் நாங்கள் நேற்றைய தினம் பிரதி அமைச்சரும் மற்ற கௌரவ ஆளுநர்கள் வந்த பொழுது நேரடியாகவே 38 மில்லியன் ரூபாய்க்குரிய ஒரு கோரிக்கை உண்டு. நாங்கள் அனைத்து மக்களை உள்ளடக்கின ஒரு கோரிக்கை, ஒரு கிழமை உணவு வழங்குவதற்குரிய ஒரு கோரிக்கையினை நாங்கள் கௌரவ பிரதி அமைச்சரிடம் கொடுத்திருக்கிறோம். அதே போல கௌரவ ஆளுநரிடம் கொடுத்திருக்க அவர்கள் நேரடியாக பரிசீலிப்பதாக தான் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். எனவே அந்த நிதி நாங்கள் கிடைக்கும் இடத்து உண்மையில நாங்கள் அந்த மற்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த ஒரு வாரத்துக்கான உலர் உணவை கொடுக்கிறோம். ஒரு வாரத்துக்குரிய அந்த உலர் உணவுக்கு எங்களுக்கு 38 மில்லியன் ரூபாய் ஒரு கிழமைக்கு தேவைப்படுகிறது.